ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் தயானந்த். உங்களை சிம்பிள் மகிழ்ச்சி. தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. எபிசோட் 3. ஃபியூச்சர் ஸ்டார், பயங்கரமான பிளேயர், பல பேர் இவருக்கு இருக்கு. ராபின் ஹோப். இவரோட ஸ்கில்ஸு, இவரோட ட்ரிப்ளிங், இவர் பேர் சொல்லலாம். கிட்டத்தட்ட பயங்கரமான பிளேயர். இவர் சின்ன வயசுலே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான்னு சொல்லலாம். பீலே இவரை பாராட்டி இவர் தான் பிரேசிலோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அட் த ஏஜ் ஆஃப் 18 இவர் சாண்டோஸ் விளாட்றாரு. சாண்டோஸோட ஃபர்ஸ்ட் பிரேசிலியன் டைட்டில் ஜெயிக்க இவர் முதல் காரணமாக இருக்காரு. இவர் ரியல் மேட்ரிட் சைன் பண்ணுறாரு. ரியல் மேட்ரிட் அந்த மேன் சிட்டி போகிறார். மேன் சிட்டிலேருந்து ஏசி மிலான்னு சொல்லி பெரிய பெரிய கிளப் சைன் பண்ணி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இவர் தான் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, காயின் மாதிரி வாழ்க்கையோட ஒரு பக்கம் சந்தோஷம் வந்தால் ஒரு பக்கம் பயங்கரமான துக்கத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 2013 இவரும் இவரோட 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார் போயிருக்காங்க. இந்த பாரில் ஒரு பொண்ணு 22 இயர் ஓல்டு உமனை செக்ஸுவலி அசால்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ இன்டாக்சிகேட்டடாக இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இட்டாலியன் கவர்மெண்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட்டில் இவர் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பல அக்யூசேஷன் நடந்து இவரை 9 இயர்ஸ் பிரிசனுக்கு அனுப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2017 மல்டிபிள் அக்யூசேஷன் நடக்குது. 2022 இவரை ஃபைனல் பண்ணிட்டாங்க. இவர் இந்த இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி 2024 இவருக்கு சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க இவர் 9 இயர்ஸ் பிரிசனுக்கு போய் ஆகணும்னு. ஒரு பயங்கரமான பிளேயர், நெக்ஸ்ட் கீழேன்னு சொன்ன பிளேயர் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பல ஃபுட்பால் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. DC4V5. தேங்க்யூ.